வெல்கம் டு ஜேடிஎஸ் டியூட்டோரியல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா ஏவிஎல் ட்ரீ. ஏவிஎல் ட்ரீ அப்படின்னா ஒரு செல்ஃப் பேலன்சிங் பைனரி சர்ச் ட்ரீ. அதாவது பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னும் போது இந்த பைனரி சர்ச் ட்ரீல பைனரி ட்ரீயோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும், ப்ளஸ் பைனரி சர்ச் ட்ரீயோட ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். ஏவிஎல் ட்ரீ அப்படின்னும் போது இந்த ரெண்டு ட்ரீக்கான ப்ராப்பர்ட்டிஸும் ஏவிஎல் ட்ரீல இருக்கும். இந்த எக்ஸாம்பிள பார்த்தோம்னா, இந்த ட்ரீ எக்ஸாம்பிள இது வந்து பைனரி ட்ரீ பிளஸ் பைனரி சர்ச் ட்ரீ. ஏன்னா இதுல வந்து ஒரு நோடும் 2 நோடுக்கு மேல இல்ல. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதுல வந்து லெஃப்ட் நோடு வந்து லெசர் வேல்யூவா இருக்கு, ரைட் வேல்யூ வந்து கிரேட்டர் வேல்யூவா இருக்கு. இப்போ பைனரி ட்ரீக்கும் பைனரி சர்ச் ட்ரீக்கான வீடியோ வேணும்ன்றவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்துட்டு வந்து இதை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஈஸியா புரியும். இப்போ ரூட் நோடுன்னு எடுத்தோம்னா இதோட லெஃப்ட் ஹைட் நமக்கு என்ன வரும்? 1 2 3 ஹைட்டு. ரைட் ஹைட் பார்த்தோம்னா 1 2 ரெண்டு ஹைட். அப்போ 3 - 2 அப்படின்னும் போது நமக்கு 1 தான் வருது. அப்போ இது ஏவிஎல் ட்ரீ. அதே மாதிரி ஒரு நோடுக்கும் நம்ம செக் பண்ணோம். செக் பண்ணும் போது எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு 1க்கு மேல போகல, அதனால இது ஏவிஎல் ட்ரீ. அப்போ சிம்பிளா சொல்லணும்னா ஏவிஎல் ட்ரீ வந்து பைனரி ட்ரீயா இருக்கணும், பைனரி சர்ச் ட்ரீயா இருக்கணும், அதுக்கப்புறம் செல்ஃப் பேலன்சிங் ட்ரீயா இருக்கணும். அப்பதான் அதை கம்ப்ளீட் ஏவிஎல் ட்ரீன்னு நம்ம சொல்ல முடியும். ரூட் நோடுக்கு லெஃப்ட் சைடுல எதுக்காக ஏவிஎல் ட்ரீல இந்த மாதிரியான பேலன்ஸ் ஃபேக்டர் இருக்குன்னா, அதோட ப்ராசஸிங்கை ஈஸியாக பண்ணுறதுக்காக இன்சர்ஷன் டெலிஷன் அந்த மாதிரி ட்ரீல பண்ணும்போது நமக்கு டைம் வந்து சேவ் ஆகும். ஆல்ரெடி நம்ம பைனரி சர்ச் ட்ரீயை பார்த்தோம், அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஓ நோட்டேஷன் என்னன்னு பார்த்தோம். ஆனால் இதுக்கு ஏவிஎல் ட்ரீக்கு பார்த்தோன்னா பிக் ஓ லாக் என். ஏன்னா லாக் என் அப்படின்னு லாக் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்னோட டைம் காம்ப்ளெக்சிட்டி குறைவாக தான் இருக்கும். இந்த ஏவிஎல் ட்ரீல ஹைட் பேலன்ஸ் எப்படி ஆகும்னு பார்த்தோன்னா ரொட்டேஷன் ஆகும். லெஃப்ட் அண்ட் ரைட் சப் ட்ரீல 2 சைடும் ரொட்டேஷன் ஆகி அந்த ஹைட்டை வந்து மெயின்டைன் பண்ணும். இந்த ட்ரீ பார்த்தோன்னா ஏவிஎல் பேலன்ஸ்டு ட்ரீ கிடையாது. ஏன்னா இதுல 8 ரூட் நோடு எடுத்தனா ரூட் நோடோட ஹைட்டு அதோட லாஸ்ட் சைல்டு 5ஆ, அதுலேருந்து நான் ரூட் ஹைட் பார்த்தோன்னா எனக்கு 4 ஹைட் இருக்கு. ரைட்டில் பார்த்தோன்னா ஒரு ஹைட்டு 4 - 1 அப்படின்னும் போது எனக்கு 3 வருது. அப்போ மோர் தென் 2வா இருக்கு. இப்போ அதே மாதிரி நான் 4க்கும் செக் பண்ணும் போது மோர் தென் 1ஆ தான் இருக்கும், 7க்கு செக் பண்ணும் போது மோர் தென் 1ஆ தான் இருக்கும். அதனால நான் இதை வந்து ஏவிஎல் ட்ரீ இல்லை அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ஏவிஎல் ட்ரீல நமக்கு ட்ராவல்சல் பண்ணும் போது டைம் கொஞ்சம் கூட அதிகமாகவே வரும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னார்டர் ட்ராவல் போகும்போது நான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் போவேன், ரூட்டு போவேன், அதுக்கப்புறம் ரைட் போவேன், திருப்பி அதோட லெஃப்ட்டு, அதோட இந்த லாஸ்ட் எண்டு வரைக்கும் நான் போகணும். இதே நான் பேலன்சிங்காக இருந்துச்சுன்னா இந்த ரைட்டும் லெஃப்ட்டும் பேலன்ஸாக இருக்கும் போது நான் ஈஸியாக என்னால் ட்ராவல்ஸ் பண்ண முடியும். இந்த ட்ரீ வந்து ஏவிஎல் ட்ரீன்னு சொல்லிட்டோம். இந்த ஏவிஎல் ட்ரீ தானான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இப்போ இது ரூட் நோடு இருக்கு. இந்த ரூட் நோடோட ஹைட் நான் என்ன சொல்வேன்? அதோட சைல்டு லாங்கஸ்ட் பார்த்து எங்க இருக்கோ அதுதான் ஹைட். அப்போ ரூட் நோடோட ஹைட் லெஃப்ட் சைடு வந்து எனக்கு 4 இருக்கு, ஒரு ரைட் சைடு பார்த்தோன்னா 2 இருக்கு. அப்போ 3 - 2 அப்படின்னு சொன்னோம்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளவு வருது? 1. அப்போ இது ஓகே. நெக்ஸ்ட் ரைட்டையும் லெஃப்டையும் செக் பண்ணும் போது எனக்கு 2 - 3 வரும். 2 - 3 வந்து -1. -1ம் இருக்கலாம், அதுவும் ஓகே. என்ன கண்டிஷன் பார்த்தா மோர் தென் 1ஆ இருக்கக்கூடாது. அதாவது 0 இருக்கலாம், 1 இருக்கலாம், -1 கூட இருக்கலாம், ஆனால் 2வா இருக்கக்கூடாது. இதுதான் வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வந்து 2வா இருந்துச்சுன்னா அது ஏவிஎல் ட்ரீ கிடையாது. ஏவிஎல் ட்ரீயோட ஆப்ரேஷன் பார்த்தோம்னா சர்ச்சிங், இன்சர்ஷன், டெலிஷன். சர்ச்சிங்னு பார்த்தோம்னா நமக்கு பைனரி சர்ச் ட்ரீல சர்ச் எப்படி பண்றோமோ அதே மாதிரி தான் ஏவிஎல் ட்ரீலையும் இருக்கும். டைம் காம்ப்ளெக்சிட்டி மட்டும் மாறுபடும். அதுல வந்து பைனரி சர்ச் ட்ரீல நமக்கு பிக் ஓ நோட்டேஷன் n டைம் காம்ப்ளெக்சிட்டி, ஏவிஎல் ட்ரீல பார்த்தோம்னா லாக் n வரும்.
அப்போது ஏவிஎல் ட்ரீயில் ஆர்டினரி ட்ரீயோட பைனரி சர்ச் ட்ரீயோட நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி ஃபாஸ்டராக இருக்கும் சர்ச்சிங். அப்போ ஏவிஎல் ட்ரீயில் இன்சர்ஷன் பார்த்தோன்னா பேலன்ஸ் ஃபேக்டருக்காக ரொட்டேஷன் ஆகும். அது லெஃப்ட் ரொட்டேஷனா இல்லை ரைட் ரொட்டேஷனான்னு சொல்லிட்டு அந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வேல்யூவை பொறுத்து மாறும். டெலிஷன்ஸ் அப்போவும் நமக்கு ரொட்டேஷன் வரும். ரொட்டேஷன் பார்த்தோன்னா இது பேலன்ஸ் பண்ணும். ட்ரீயோட லெஃப்ட்டு சப் ட்ரீயும் ரைட் சைட் ட்ரீயும் பேலன்ஸ் பண்ணுறதால அந்த இடத்துல நமக்கு ஏவிஎல்ல ரொட்டேஷன் கண்டிப்பாக நடக்கும். ஏவிஎல் ட்ரீல இன்சர்ஷன் அண்ட் டெலிஷன் ஆப்ரேஷன் பண்ணும்போது ரொட்டேஷன் நடக்கும். அந்த ரொட்டேஷன் வந்து லெஃப்டாக இருக்கலாம், இல்லை ரைட்டாக இருக்கலாம், இல்லை லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன், இது மூணுமே கூட நடக்கலாம். அதோட சிச்சுவேஷனை பொறுத்து, அதாவது அந்த நோடு எந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கோ, தேவைப்படும் போது லெஃப்ட் ரொட்டேஷன் இருக்கும், இல்லைனா ரைட் ரொட்டேஷன் இருக்கும், இல்லைனா லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன் இருக்கும். லெஃப்ட் ரொட்டேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு ட்ரீல ரைட் சப் ட்ரீல மட்டும் ஆட் பண்ணிகிட்டே போகும்போது அது என்ன ஆகும், ரைட் அன்பேலன்ஸ் ட்ரீயாக மாறிடும். அதுதான் இப்படி இருக்கும். இதோட பொசிஷன் பார்த்தோன்னா இப்போ நமக்கு இது பேலன்ஸ்டாக மாற்றணும்னா சி வந்து 0 பொசிஷனில் வரணும், அதுக்கப்புறம் பி வந்து 1ல் வரணும், அதுக்கப்புறம் 2 ஏ வந்து 2ல் வரணும். அப்போ தான் இது பேலன்ஸ் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணணும், ரைட் அன்பேலன்ஸ்டு ட்ரீயை லெஃப்ட் ரொட்டேஷன் ஒரே ஒரு லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணனா அது வந்து பேலன்ஸ்டாக மாறிடும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், பியும் ஏவையும் இந்த மாதிரி ஏவை வந்து அப்படியே லெஃப்ட் ரொட்டேஷன், அது கூடவே பியும் அப்படியே லெஃப்ட் ரொட்டேஷன், ஒரு லெஃப்ட் ரொட்டேஷன் கொடுத்தனா அது எப்படி ஆகும், இந்த மாதிரி பேலன்ஸ்டாக மாறிடும். பிலேருந்து அப்படியே ஏவியும் சேர்த்து லெஃப்ட் ரொட்டேஷன் இப்படி பண்ணோன்னா இது எனக்கு பேலன்ஸ்டாக மாறிடும். இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், லெஃப்ட் ரொட்டேஷன் சொல்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரைட் ரொட்டேஷன். இந்த ரைட் ரொட்டேஷன் எப்போ நடக்கும்னா ஒரு ட்ரீல வந்து லெஃப்ட் சப் ட்ரீல லெஃப்ட் நோட்ஸாகவே ஆட் ஆகிட்டே வந்துச்சுன்னா அதை தான் நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் ரொட்டேஷன் பண்ணுவோம். அப்போது லெஃப்ட் ரொட்டேஷன் எப்போ நடக்கும், ரைட்டு அன்பேலன்ஸ் ட்ரீல நடக்கும். ரைட் ரொட்டேஷன் எப்போ நடக்கும்னா லெஃப்ட் அன்பேலன்ஸ் ட்ரீல நடக்கும். இதுதான் வந்து லெஃப்ட் அன்பேலன்ஸ் ட்ரீ. இதில் வந்து எனக்கு சி வந்து 0 பொசிஷனில் வரணும், பி வந்து 1 பொசிஷனில், ஏ வந்து 2 பொசிஷனில் வரணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ரைட் ரொட்டேஷன் பண்ணணும் இந்த இடத்துல. அதே மாதிரி பியிலேருந்து அப்படியே ஏவியும் சேர்த்து ஒரே ஒரு ரைட் ரொட்டேஷன் கொடுத்தோன்னா அது பேலன்ஸ்டாக இந்த மாதிரி மாறிடும். இப்போ லெஃப்ட்டு ரைட்டு ரொட்டேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான கம்ப்யூட்டர் சம்பந்தமான வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன். இந்த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ரொட்டேஷன் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் ரொட்டேஷனை பண்ணுவோம், அதுக்கப்புறம் ரைட் ரொட்டேஷனை பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ட்ரீயை பார்த்தோன்னா எனக்கு ரெண்டாவது சியில் வந்து 2வது பொசிஷன் இருக்குது, ஏல வந்து ஃபஸ்ட்டு பொசிஷன், பியில் வந்து 0th பொசிஷன் இருக்குது. இதை நான் ஒரே சிங்கிள் ரொட்டேஷனில் மாற்ற முடியாது. பியும் ஏவியும் நான் லெஃப்ட் ரொட்டேஷன் பண்ணனா எனக்கு பி நடுவில் வந்துடும், ஏ கீழே வந்துடும். அதுக்கப்புறம் ரைட் ரொட்டேஷனில் பார்த்தோன்னா பிவியும் சிவியும் அப்படியே ரைட் ரொட்டேஷன் பண்ணனா எனக்கு இந்த மாதிரி வந்து பேலன்ஸ்டாக கிடச்சிடும். இதே மாதிரி ஏவிஎல் ட்ரீ மாதிரியே ஆப்ரேஷன்ஸ்லாம் இருக்கிறது என்ன ட்ரீன்னு பார்த்தோன்னா ரெட் பிளாக் ட்ரீ. இது வந்து ரெட் பிளாக் ட்ரீ பார்த்தோன்னா ஏவிஎல் ட்ரீல எப்படி பேலன்ஸை ஃபாலோ பண்ணுதோ இது பார்த்தோன்னா ஸ்ட்ரிக்டாகவே இருக்கும் இந்த பேலன்ஸ்டை ஃபாலோ பண்ணுறது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க.